அனைவருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 3 அலுவலர்களுக்கான இபி வழிகாட்டல் வகுப்பு தொடரின் இதுல கொஞ்சம் பேர் இப்ப நேற்றும் இன்றைக்கு ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க. இது ஒரு முழுமையான வகுப்பு தொடர். அந்த தொடரின் எக்ஸாம் கிட்ட வந்ததால ஒரு பேப்பர் கிளாஸ இடம்பெறதே தவிர இது ஒரு முழுமையான வகுப்பு தொடர். ஏற்கனவே தியரி வகுப்புகள் ஒபி சிஸ்டத்துல 11, அக்கௌண்டிங் சிஸ்டத்துல 11 வகுப்பும் முடிஞ்சுது. சரிதானே? இந்த ரெக்கார்டும் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். சிலருக்கு இன்னும் அனுப்பல. அதை நான் இன்றைய தினம் இரவு அனுப்பி கொள்றேன். சரி, இப்ப இதுல உங்களுக்கான இந்த பேப்பர் கிளாஸ்ல 2 பிடிஎஃப் வந்து நான் குரூப்ல போட்டிருக்கேன். அதுல இப்ப பார்க்க போறது நாங்கள் அலுவலக முறைமைகள். இதுல பாத்தீங்களென்றால் மொத்தமாக 90 கேள்விகள் இதுல தொகுக்கப்பட்டிருக்கு. இன்னும் கேள்விகள் பேலன்ஸ் இருக்கு. சரிதானே? இதுல 90 தொகுக்கப்பட்டிருக்கு. இன்னும் 30-40 கேள்வி வரும். சரிதானே? இன்னுமே இப்ப இதுகள்ல தொகுக்கப்பட்ட இந்த கேள்விகள் எல்லாமே பாஸ் பேப்பர் கேள்விகள். சரிதானே? அது எம்எஸ்ஓ, டிஓ, அதே போல நிறைய பரீட்சைகள் இந்த அலுவலக முறைமைகளை கொண்ட அலுவலக முறைமையை ஒரு பாடமாக கொண்ட இபி எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாக்களை ஒரு தொகுப்பாக தொகுக்கப்பட்டிருக்கு. இதுல இருக்கிற 90 கேள்விகளுமே கடந்த காலங்கள்ல இபி எக்ஸாமாக பல்வேறு பணிகளுக்காக வைக்கப்பட்ட பேப்பர்ஸ் என்ற தொகுப்பு தான். சரிதானே? மற்றது எப்பாரும் அப்படித்தான். எப்பாருமே அதுல கொஞ்சம் தான் தொகுக்கப்பட்டிருக்கு. என்ன தொகுக்க இருக்கு. சரிதானே? இப்போதைக்கு ஒரு பேப்பர் ஒன்று போட்டுருக்கு. அப்ப எப்பாரும் கணக்கீட்டு முறைமைகளும் பாஸ் பேப்பர் உள்ள பாஸ் பேப்பர் வெவ்வேறு வகையான கொஸ்டின். நீங்கள் இதை பார்க்கிற போதே புரியும். பெரும்பாலும் ஒரு செட் கலெக்ஷன் தான் கொஸ்டின். எஃப்ஆர்ல எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு வினாக்கள்லாம் தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கும். சரிதானே? அப்ப அதுகள் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் பிரியோசனமா இருக்கும். தியரி ஒரு பக்கம், அதே நேரம் இது இன்னும் பிரியோசனமாக இருக்கும். முடிஞ்ச அளவு எல்லா வகுப்புகளும் அந்தந்த டைம் ஜாயின் பண்ண பாருங்க. இந்த வகுப்பு மட்டும் 6 மணிக்கு நான் ஷெடியூல் பண்ணியிருக்கேன். 2-3 பேர் இன்னும் வீட்டை போயில்லைன்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் லாங் டிராவல் அப்படி எதுவும் பண்ண வேண்டி இருக்கலாம். இந்த வகுப்பை 6 மணிக்கு ஷெடியூல் பண்ணாம இருந்திருக்கலாம். ஓகே, ஏற்கனவே ஷெடியூல் பண்ணியாச்சு. ஓகே, இதுல பாருங்க, நாங்க ஒவ்வொரு கொஸ்டினையும் அதோட தொடர்படுத்தி இருக்கிற மற்ற கொஸ்டினையும் பார்த்து கொண்டு போவோம். இதுல பாருங்க, முதலாவது கேள்வி, முறைப்படியான அலுவலக முறைமையினை கடைபிடிப்பதனால் அலுவலகம் ஒன்றில் ஏற்படுகின்ற நன்மைகள் 5 குறிப்பிட சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. சரிதானே? உங்களுக்கு தெரியும், இந்த ஒபி சிஸ்டத்தை பொறுத்தவரை அலுவலக முறைமைகள், தளக்கோலம், ஒழுங்கமைப்பு வரைபடம், அதே போல கோவைப்படுத்தல், தொடர்பாடல், இப்படி பல அலகுகளை கொண்டதாக இருக்கு. சரிதானே? அப்ப இதுல கேட்கப்பட்ட விஷயம், முறைப்படியான அலுவலக முறைமை ஒன்றை கடைபிடிப்பதால அலுவலகம் ஒன்றிலே ஏற்படுகின்ற நன்மை. இதே கேள்வி, அலுவலக முறைமை, சிறந்த அலுவலக முறைமை என்ற பயன்கள் அல்லது நன்மைகள் என்னென்னு கேட்கப்பட்டு, என்ன நன்மை இருக்கலாம் சிறந்த ஒரு அலுவலக முறைமை என்ற நன்மைகள்? என்ன நன்மை இருக்கலாம்? இது இவ்வாறும் கேட்கப்படலாம். அந்த கேள்வியும் தொகுக்கப்பட்டிருக்கு. அலுவலக பணிகளை நன்கு செயற்படுத்துவதில் அலுவலக முறைமைகளின் முக்கியம் பெறும் விதங்கள். அலுவலக பணிகளை நன்கு செயற்படுத்துவதில், சரிதானே, அலுவலக பணிகளை நன்கு செயற்படுத்துவதில் அலுவலக முறைகள் அலுவலக முறைமைகள் முக்கியம் பெறும் விதங்கள். சரிதானே? பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்கு. ஒரு அலுவலகத்தின் செலவீனங்களை குறைக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா செலவீனங்கள் குறைக்க ஒரு சிறந்த அலுவலக முறைமையின் நன்மைகள் நிறையவே இருக்கு. ஒன்று எழுதுங்க.
அலுவலகத்தின் செலவீனத்தை குறைத்தல், அலுவலகத்தின் செலவீனத்தை குறைத்தல், அலுவலகத்தின் செலவீனத்தை குறைத்தல், அலுவலகத்தின் செலவீனத்தை குறைத்தல். அதே போல ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு நோக்கத்தை கொண்டிருக்கும். என்ன, ஒவ்வொரு நிறுவனம் நோக்கத்தை கொண்டிருக்கும். இரண்டாவது, நோக்கத்தை அடையக்கூடியதாக இருத்தல், நோக்கத்தை அடையக்கூடியதாக இருத்தல், நோக்கத்தை அடையக்கூடியதாக இருத்தல். நிறுவனத்தின் நோக்கத்தை அடையக்கூடியதாக இருத்தல். அடுத்தது, இப்ப நிறுவனத்துல இடம்பெற ஊழலையும் தடுக்கலாம். என்ன, வார்த்தை போடுங்க, ஊழலை தடுக்கக்கூடியதாக இருத்தல். ஊழலை தடுக்கக்கூடியதாக இருத்தல். வளங்களின் உச்ச பயன்பாட்டுக்கு வழிவகுத்தல். இந்த நிறுவனத்தின் காணப்படுகின்ற வளங்கள உச்ச பயன்பாட்டுக்கு ஒரு சிறந்த அலுவலக முறைமை வழிவகுக்கும். வளங்களின் உச்ச பயன்பாட்டுக்கு வழிவகுத்தல். அதே போல பாத்தீங்கன்னா இந்த அலுவலகத்தின் இயங்கு தன்மையை கூட அதிகரிக்க இயங்கு தன்மைன்னா தொடர்ச்சியா இயங்குறது. அலுவலகத்துல இயங்கு தன்மையை கூட ஒரு சிறந்த அலுவலக முறைமை அதிகரிக்க செய்யும். அதையும் போட்டுக்கொள்ளுங்க. அலுவலகத்தின் இயங்கு தன்மையை அதிகரித்தல், அலுவலகத்தின் இயங்கு தன்மையை அதிகரித்தல். அலுவலகத்தின் இயங்கு தன்மையை அதிகரித்தல். இன்னொன்று போடுங்க, அலுவலர்களிடையே பொறுப்புகளை வழங்கக்கூடியதாக இருத்தல். அலுவலர்களிடையே பொறுப்புகளை வழங்கக்கூடியதாக இருத்தல். பொறுப்புகளை வழங்கக்கூடியதாக இருத்தல். பொறுப்புகளை வழங்கக்கூடியதாக இருத்தல். சரிதானே? அப்ப ஒரு சிறந்த அலுவலக முறைமை ஒரு அலுவலகத்தில பல நன்மைகளை கொண்டு வரும். சரிதான்? அப்ப இன்னொன்று, அலுவலக பணிகள்ல ஒரு சிறந்த அலுவலக முறைமை பல்வேறு வகையில முக்கியத்துவம் உடையதாக காணப்படும். கொஸ்டின்ஸ் என்ன மாத்தி கேட்டாலும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு ஆன்சர் எழுத பழக வேணும். சரிதான்? ஆன்சர் எழுதி கொள்ள வேணும். ஒவ்வொரு சிஸ்டத்தை பொறுத்தவரையில சில கேள்விகள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு ஆன்சர் எழுதி கொள்ளலாம். சில கேள்விகளுக்கு தான் நாங்கள் அக்யூரேட்டா படிச்சிருக்க வேணும். சில கேள்விகள் ஜென்ரலா வருகிற போது கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு எழுதி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதானே? சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. இரண்டாவது கேள்வி, ஒழுங்கமைப்பு அட்டவணை மூலமாக அலுவலகம் ஒன்றில் என்ன விடயங்கள் தெளிவாக்கப்படுகின்றன என்பதை விளக்குக. சரிதானே? ஒழுங்கமைப்பு அட்டவணை, ஒழுங்கமைப்பு வரைபடம். ஒழுங்கமைப்பு அட்டவணை பார்த்திருக்கிறோம் எல்லாம் ஏற்கனவே. ஒழுங்கமைப்பு அட்டவணை அல்லது ஒழுங்கமைப்பு வரைபடம் மூலம் அலுவலக முறையில் என்ன விடயங்கள் தெளிவாக்கப்படுகின்றன. ஒரு ஒழுங்கமைப்பு வரைபடத்துல என்னென்ன விடயங்கள் தெளிவாக காட்டப்படும்? ஒழுங்கமைப்பு அட்டவணை அல்லது ஒழுங்கமைப்பு வரைபடம், அதன் மூலம் என்னென்ன விடயங்கள் தெளிவாக அறியக்கூடியதாக இருக்கும்? ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் நினைக்கிறேன். ஒரு ஒழுங்கமைப்பு வரைபடம் பல விடயங்களை எடுத்து சொல்லும். என்ன ஒழுங்கமைப்பு வரைபடம் அல்ல ஒழுங்கமைப்பு அட்டவணை?
இப்ப நீங்கள் ஒரு பாடசாலையில பாத்தீங்கன்னா அதிபற்ற ரூமில அந்த ஒரு வரைபடம் என்ற அதிபர், உபாதிபர், பிரதி அதிபர், அது சாரி பகுதி தலைவர் அப்படியெல்லாம் போட்டு ஒரு படம் ஒன்று இருக்கு. அதான் அந்த ஒழுங்கமைப்பு வரைபடம். சரிதானே? ஒழுங்கமைப்பு வரைபடம், ஒழுங்கமைப்பு அட்டவணை. அப்ப இதுல என்னென்ன விஷயம் வெளிக்கொணரப்படும் என்றால் அதிகார மட்டம், அந்த நிறுவனத்துல காணப்படுகின்ற அதிகார மட்டம் அந்த படத்தை பார்த்தோன்னே விளங்கு. சரிதானே? அதே போல ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் அல்லது பிரிவுகளுக்கும் பொறுப்பான உத்தியோகத்தல் தொடர்பாக போடப்பட்டது. சரிதானே? அதே போல நிறுவனத்தின் அமைப்பு பற்றி என்ன செய்யலாம், முழுமையான விவரம் அரைச்சு கொள்ளலாம். சரிதானே? போட்டுக்கொள்ளுங்க. இலக்கப்பட்டது என்னென்ன விடயங்கள் தெளிவாக்கப்படுகின்றன என்பதை விளக்குக. ஒன்று, அதிகார மட்டம், அதிகார மட்டம், அதிகார மட்டம், அதிகார மட்டம், பிரிவுகளின் செயற்பாடுகளின் தொகுப்பு. பிரிவு சொல்றது பிராஞ்சஸ். சரிதானே? அதை கொண்டு அதிகார மட்டம், அதிகார மட்டம், பிரிவுகளினது செயற்பாடுகளின் தொகுப்பு, பிரிவுகளினது செயற்பாடுகளின் தொகுப்பு, பிரிவுகளினது செயற்பாடுகளின் தொகுப்பு, மற்றது இன்னொரு விஷயம், இந்த பேப்பர் கிளாஸ் இந்த ரெக்கார்டிங் மேக்சிமம் கிளாஸ் முடிஞ்சு மேக்சிமம் எவ்வளவு சீக்கிரம் போட முடியுமோ குரூப்ல போட்டுக்கொள்றேன். நீங்கள் அப்பப்ப கவர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? 7 மணிக்கு கிளாஸ் முடியும். நான் ஒரு 7, அது சேவ் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும், 15-20 நிமிஷம் ஆகும். சேவ் ஆனதும் நான் உங்களுக்கு குரூப்பில் போட்டுக்கொள்றேன். சரி, அதிகார மட்டம், பிரிவுகளினது செயற்பாடுகளின் தொகுப்பு, பிரிவுகளினது செயற்பாடுகளின் தொகுப்பு, பிரிவுகளினது செயற்பாடுகளின் தொகுப்பு, நிறுவனத்தின் அமைப்பு பற்றிய முழுமையான விவரம், நிறுவனத்தின் அமைப்பு பற்றிய முழுமையான விவரம், நிறுவனத்தின் அமைப்பு பற்றிய முழுமையான விவரம், இதுபோல கட்டுப்பாட்டு வீச்செல்லை, கட்டுப்பாட்டு வீச்செல்லை, கட்டுப்பாட்டு வீச்செல்லை என்று சொல்றது இப்ப நார்மலா அந்த படிமுறையை பார்க்கிற போது யார் யாருக்கு கட்டுப்பாடு என்றத என்ன செய்யலாம், படத்தை பார்த்தே நாங்க விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. கட்டுப்பாட்டு வீச்செல்லை, சரிதான்? எத்தனை வந்துடுது? அஞ்சு வந்திருக்கும் நினைக்கிறேன். சரி, அடுத்தது மூன்றாவது கேள்வி. அடுத்த இன்னொன்று போடுங்க, நிறுவனத்தின் உறவு முறை, நிறுவனத்தின் உறவு முறை, நிறுவனத்தின் உறவு முறை. இன்னொன்று போடுங்க, ஒவ்வொரு பிரிவுக்கும் பொறுப்பானவர்கள் தொடர்பான விவரம், ஒவ்வொரு பிரிவுக்கும் பொறுப்பானவர்கள் தொடர்பான விவரம், ஒவ்வொரு பிரிவுக்கும் பொறுப்பானவர்கள் அது
தொடர்பான விவரம், எந்தெந்த பிரிவுக்கு யாரை பொறுப்பண்டு அது தொடர்பான விவரம் நாங்கள் அதை பார்த்தா தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரிதானே? சரி, அடுத்த கேள்வி. முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தரான அலுவலகம் ஒன்றில் சேவையாற்றும் போது தமது சேவையினை சிறப்பாக ஆற்றுவதற்கு பேணி வர வேண்டிய ஆவணங்கள். இதுல 5 கேட்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு இதுல எக்ஸாமில 10 கேட்கப்பட்டது. சரிதானே? ஒரு முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் புதிதாக நியமனம் பெற்றிருந்தாலும் சரி, அல்லது இன்னொரு அலுவலகத்துக்கு இடமாற்றம் பெற்று சென்றிருந்தாலும் சரி, அவர் பல ஆவணங்களை பேணிக்கொள்ள தேவைப்பாடு இருக்கு, பேணிக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு காணப்படும். சரிதானே? இதுல 5 கேட்கப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு கேள்வியில 10 கேட்கப்பட்டது. அப்ப ஒரு முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் முதல் நியமனம் பெற்றிருந்தாலும் சரி, அல்லது இடமாற்றம் பெற்றிருந்தாலும் சரி, அல்லது அவருக்கு சப்ஜெக்ட் மாறி இருந்தால், ஒரு அலுவலகத்திலேயே அவருடைய சப்ஜெக்ட் மாறி இருந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும் அவர் அந்த பாரம் எடுக்குவர். அந்த விடயத்தை பாரம் எடுக்கின்ற போது என்ன செய்யணும்னா சில ஆவணங்களை பேணிக்கொள்ள வேண்டும். அது ஏற்கனவே தயாரிக்கப்பட்டதாக இருக்கலாம். அவ்வாறு இல்லாட்டில் அதை தயாரித்து வச்சுக்கொள்வது பிரயோசனமாக இருக்கும். பணிகளை வினைத்திறனாகவும் விரைவாகவும் ஆற்றுவதற்கு அது உதவியாக இருக்கும். அப்ப அப்படியான ஆவணங்கள் 5 கேட்கப்பட்டது. ஒன்று பாத்தீங்கன்னா கடமை பட்டியல். சரிதானே? ஒன்று கடமை பட்டியல். கடமை பட்டியல் கடமை பட்டியல் கண்டிப்பா டியூட்டி லிஸ்ட் இருக்க வேணும். சரிதானே? டியூட்டி லிஸ்ட் என்னென்ன கடமைகள் உண்டு அலுவல தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். சரிதானே? கடமை பட்டியல் கண்டிப்பா இருக்க வேணும். அதே போல ஒவ்வொரு அலுவலருமே உள்வரும் கடிதங்கள பதிவேடு வச்சிருக்க வேணும். அதே போல வெளிச்செல்லும் கடிதங்கள பதிவேடும் வச்சிருக்க வேணும். அவருக்கு என்னென்ன கடிதம், ஒரு விடிய அலுவலருக்கு என்னென்ன கடிதம் வருகுது, அவர் என்னென்ன கடிதத்தை அனுப்பி கொள்றார் என்றதை பதிஞ்சு வச்சிருக்க. ஆனா பெரும்பாலான அலுவலகங்கள்ல அலுவலகத்துக்கு இன்வார் ரெஜிஸ்டர் அவுட்வார் ரெஜிஸ்டர் இருக்குமே தவிர இந்த தனித்தனியாக அலுவலர்கள் பேணிக்கொள்வது குறைவு. ஆனா பேணிக்கொண்டால் எதுவும் கடிதங்கள் தவறப்பட்டிருந்தாலோ அல்லது கடிதம் அனுப்பப்பட்டிருக்க இந்த விஷயங்களை எல்லாம் இலகுவா அறியலாம், பணியை கொஞ்சம் வினைத்திறனாக செய்யலாம். அப்ப ஒன்று போடுங்க, கடமை பட்டியல் கடமை பட்டியல் கடமை பட்டியல். இரண்டாவது உள்வரும் கடிதங்களின் பதிவேடு. இரண்டாவது உள்வரும் கடிதங்களின் பதிவேடு. உள்வரும் கடிதங்களின் பதிவேடு. மூன்றாவது வெளிச்செல்லும் கடிதங்களின் பதிவேடு. வெளிச்செல்லும் கடிதங்களின் பதிவேடு. பெண்டிங் ஃபைல் ஒன்று வச்சிருக்கவன், என்னென்ன வேலை பெண்டிங்ல இருக்கு என்பது தொடர்பான விவரங்களை உள்ளடக்கி அதுக்கு ஒரு ஃபைல் வச்சிருக்கவன். சரிதானே? அடுத்தது போடுங்க, நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடிதங்களது கோவை. நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடிதங்களது கோவை. நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடிதங்களது கோவை, அது பெண்டிங் ஃபைல். சரிதானே? அடுத்தது மற்றது இந்த மாதம் அறிக்கை என்னென்ன அறிக்கை சமர்ப்பிக்க வேணும் அது தொடர்பான ஒரு அட்டவணையும் வச்சிருக்க வேணும். சரிதானே? இன்னென்ன டேட்ல இன்னென்ன அறிக்கைகள் மாதம் சமர்ப்பித்துக் கொள்ள வேணும் என்பது இருக்குமல்லோ. மாதாந்தம்
சப்மிட் பண்ண வேண்டியது. அதுகள் தொடர்பாகவும் என்ன செய்ய வேண்டும், அதுக்கு ஒரு அட்டவணை வச்சிருக்க வேண்டும். போட்டுக்கொள்ளுங்க. மாதாந்த அறிக்கை சமர்ப்பித்தல் தொடர்பான கால அட்டவணை. மாதாந்த அறிக்கை சமர்ப்பித்தல் தொடர்பான மாதாந்த அறிக்கை சமர்ப்பித்தல் தொடர்பான கால அட்டவணை. மாதாந்த அறிக்கை சமர்ப்பித்தல் தொடர்பான கால அட்டவணை. கால அட்டவணை. சரிதானே? எத்தனை வந்துடுது? அடுத்தது வேலை படிமுறை. வேலை படிமுறை குறித்த விடயங்கள் தொடர்பாக என்னென்ன படிமுறையில வேலைகள் இடம்பெற வேண்டும் என்றது தொடர்பான விடயங்களையும் வச்சிருக்கலாம். ஆனா பெரும்பாலும் அலுவலர்கள் வச்சிருப்பது இல்லை. சரிதானே? வேலை படிமுறை. வேலை படிமுறை. அடுத்தது அமைப்பு வரைபடம். அடுத்தது அமைப்பு வரைபடம். அமைப்பு வரைபடம். சரிதானே? அமைப்பு வரைபடத்தை வச்சிருந்தா தான் தன்னுடைய நிலை என்ன, தனக்கு மேல் உள்ள அதிகாரிகள் என்னென்ன அந்த விவரங்கள். ஆனா அலுவலகத்தை பொறுத்தவரை அலுவலகம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஆனா அதுக்கான ஒரு அமைப்பு வரைபடத்தை பேணிக்கொள்வது இல்லை. ஏன்னா ஆனா அதுவும் வச்சிருக்கவன் அமைப்பு வரைபடம். மற்றது உசா துணை கோவைகள் இருக்குதானே? உசா துணை கோவைகள் அதுவும் வச்சிருக்கவன். உசா துணை கோவைகள். உசா துணை கோவைகள். உசா துணை கோவை. அடுத்தது நினைவூட்டல் பதிவேடு வச்சிருக்கவன். நினைவூட்டல் பதிவேடு. அடுத்தது நினைவூட்டல் பதிவேடு. கோல் ஆஃப் டைரி என்ன? நினைவூட்டல் பதிவேடு. எஸ், அதுவும் வச்சிருக்கோம். நினைவூட்டல் பதிவேடு. அடுத்தது கோவை பதிவேடு. அடுத்த கேள்வி அதுதானா? அதுல 4வது கேள்வி அதுதான். கோவை பதிவேடு வச்சிருக்கோம். கோவை பதிவேடு. கோவை பதிவேடு. அடுத்ததுல என்னன்னு பார்க்க போறதால நான் அதை சொல்லல. சரி, எத்தனை வந்துடுது? 10 வந்துடுது. ஓகே, சரி. இந்த 10ல நீங்கள் ஒரு 5, 6வது மைல்ல வச்சிருக்கணும். சிம்பிளா வச்சிருக்கலாம். சரிதானே? கடமை பட்டியல். நாங்கள் திருப்பி திருப்பி இந்த கேள்விகள் வருகிற போது திருப்பி திருப்பி ஒரு ரிவிஷனா பார்ப்போம். பிரச்சனை இல்லை. முடிந்த அளவு கொஞ்சம் பார்ப்போம். சரிதானே? சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. 4வது கேள்வி. விடயக்கோவை பதிவேடு என்பது யாது? விடயக்கோவை பதிவேடு ஒன்றை தயாரிக்கிற போது என்னென்ன விடயம் உள்ளடக்கப்பட்டிருக்கு? என்னென்ன விடயம் உள்ளடக்கப்பட்டிருக்கும்? சரிதானே? சரி, இதுல நான் எல்லா கேள்வியும் தொகுத்திருக்கிறேன். ஆனா உங்களுக்கு அலுவலக முறைமையில இதுல பாத்தீங்கன்னா நான் பல எக்ஸாமில வந்த கேள்விகளை தான் நான் தொகுத்திருக்கிறேன். அது எம்எஸ்ஓ இருக்கலாம், டிஓ இருக்கலாம், அதே போல ஏதோ ஒரு சுங்க ஏதோ ஒரு இது எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல அவ்வளவு விவி பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணி ஒவி சிஸ்டர் இதுகளை தொகுத்திருக்கிறேன். இதுல சில கேள்விகள் 2 மார்க்ஸ் இருக்கு, சில கேள்விகள் 5 மார்க்ஸுக்கு இருக்கு. சரிதான், சில கேள்விகள் 10 மார்க்ஸுக்கு கூட இருக்கு. ஆனா பொதுவா கேள்விகளை தொகுத்திருக்கேன். ஒவ்வொருவரை நாங்கள் எல்லாமே பார்க்கக்கூடியதாக இருக்கு.
ஆனா உங்களுக்கு எம்எஸ்ஓ பொறுத்த மட்டும் உங்களுக்கு பார்ட் 1 25 மார்க்ஸ். சரிதானே? பார்ட் 1 25. பார்ட் 1 25 என்றால் அது ஒரு 10 கேள்வி அல்லது ஒரு 12 13 கேள்வி வரலாம். சரிதானே? ஒரு 13 கேள்வி வந்து 12 கேள்விகளுக்கு 2 படி 24, ஒரு கேள்விக்கு ஒரு மார்க்ஸ் படி பார்த்தாலும் 25. அப்படி சில நேரம் அது கொஞ்சம் எண்ணிக்கையில மாறுபடலாம். பார்ட் 2 பாத்தீங்கன்னா எஸ், பார்ட் 2 பார்க்கணும். சரிதானே? பார்ட் 2ல உங்களுக்கு கடிதம், வரைவு கடிதம் எழுதுறது, மினிட்ஸ் எழுதுறது, சனி ஞாயிறு வகுப்பு அதுக்குரியது. சரிதானே? நாளை மறுதினம், அதே போல ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு அதுக்குரியது. இந்த பேப்பர் இன்றைக்கும் நாளைக்கும் உரியது. மேக்சிமம் ஆனதா இன்றைக்கும் நாளைக்கும். இது பார்ட் 1க்குரியது, பெரும்பாலும் இது பார்ட் 1க்குரியது. ஆனா பார்ட் 2விலையும் பாத்தீங்கன்னா பார்ட் 2வில 4 கேள்வியில உங்களுக்கு 75 மார்க்ஸ். பார்ட் 1 25, பார்ட் 2 75 மார்க்ஸ். பார்ட் 2வில பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி இந்த கடிதமோ அல்லது மினிட்ஸ் எழுதுறதோ அதுகள்ல வராமல் எழுத்து பகுதியில வரும். சரிதானே? ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி. அப்ப அதுல கடிதம் தொடர்பாக வரலாம். கடிதம் தொடர்பாக கடிதம் சைனுக்கு போடுறது, கடிதம் போஸ்ட் பண்றது, அது தொடர்பாக இதுவும் பெறலாம். படிவம் தொடர்பாக விடலாம். சரிதானே? படிவம் தொடர்பாகவும் சில இடங்கள்ல வரலாம். கடைசியா வர கடைசியா 2024 நடந்த பேப்பர்ல, சரிதானே? 2024 நடந்த எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 4 பெரிய கேள்வி. சரிதானே? 4 பெரிய கேள்வியில நீங்கள் 3 கேள்வி செய்ய வரும். அந்த 3 கேள்வியில 3 கேள்வி செய்யணும். அந்த 4 பெரிய கேள்வியில 2 பெரிய கேள்வி சாதாரண நோட்ஸ் தான். சரிதானே? படிவங்களை பயன்படுத்துவதன் மூலம் அலுவலகத்துக்கு கிடைக்கிற நன்மைகள் 5. நன்மைகள் 5, மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 10 மார்க்ஸ். படிவங்களை பயன்படுத்துவது இதெல்லாம் தோத்திருக்கிறேன்னா இந்த ஜோசிக்க படம் பாஸ் பேப்பர் போட இல்லைன்னா இத கேள்வி எல்லாம் இந்த கலெக்ஷனுக்கே இருக்கு. படிவங்களை பயன்படுத்துவதன் மூலம் அலுவலகத்துக்கு கிடைக்கும் நன்மைகள் 5 தருக 10 மார்க்ஸ். அதே போல முகாமைத்துவ சேவை அலுவலர் ஒருவரது பொறுப்பில் இருக்க வேண்டிய 10 ஆவணங்களை குறிப்பிடுக 10 மார்க்ஸ். இப்ப பார்த்ததுக்கு 10 மார்க்ஸ். 10 வழினா 10 மார்க்ஸ். அலுவலக முறைமையில் உள்ள பயன்கள் பற்றி விவரிക്കുക 15 மார்க்ஸ். அலுவலக முறைமையில் உள்ள பயன்கள் பற்றி விவரிക്കുക. சரிதானே? 15 மார்க்ஸ் என்றால் நீங்கள் ஒரு 8 அல்லது 10ஆவது கொடுக்க வேணும். அதே போல இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அரச அலுவலர்களை பயிற்றுவிப்பதன் முறைகளை கூறி அந்த பயிற்றுவிக்கிறால ஏற்படுற அனுகூலம் 15 மார்க்ஸ். இப்ப நான் சொன்ன இந்த கேள்விகள் இருக்கு தானே, 4 கேள்வி சொல்லி இருக்கிறேன். இந்த 4 கேள்வியும் சேர்த்து 50 மார்க்ஸ். சரிதானே? வடிவா பாஸ் பண்ணலாம். சரிதானே? சிலீரா எடுத்தாலும் ஒவ்வொரு சிஸ்டம் தான், அதிகமா வெளியில போகாது. ஆகவே வடிவா பாஸ் பண்ணலாம். நாங்கள் அங்கால சனி ஞாயிறுல பார்க்க வேண்டியது கடிதம் தயாரிக்கிறது, அதே போல சுற்றறிக்கை தயாரிக்கிறது, மினிட்ஸ் தயாரிக்கிறது, இதெல்லாம் பார்க்க போறோம். சரிதானே? ஓகே. அது ஒவ்வொரு ஃபார்மேட் பார்த்தா பெரும்பாலும் ஓகேயா இருக்கு. சரி, சரிதானே? ஓகே. அப்ப உங்களுக்கு நீங்கள் விளங்கி வச்சிருக்க வேண்டியது 25 மார்க்ஸ் பார்ட் 1,
25 மார்க்ஸ் பார்ட் 1. அதே நேரத்துல பார்ட் 2விலையும் கிட்டத்தட்ட 25ல இருந்து 50 மார்க்ஸ் வந்து இப்படி எழுத்து பகுதிகளா தான் இருக்கு. எழுத்து பகுதியில் நான் சொல்றது கடிதம் கடிதம் மினிட்ஸ் அதுகளை தவிர நார்மல் கேள்விகளா இருக்கு. அப்ப நார்மலா பாஸ் மார்க்ஸே எடுத்துடலாம் இவ்வளவுக்குள்ளே. சரி, அடுத்த விஷயம், விடயக்கோவை பதிவேடு என்பது யாது? விடயக்கோவை பதிவேட்டை தயாரிக்கும் போது உள்ளடக்க வேண்டிய விடயங்கள். இப்ப கணக்கு ஒரு அலுவலிட்ட பாத்தீங்கன்னா கணக்கு கோவைகள் இருக்கு, என்ன கணக்கு கோவைகள் இருக்கு. அந்த கோவைகள் தொடர்பாக பதிகிறது தான் இந்த பதிவேடு. அப்ப இது ஒரு சிஆர் புக்கா இருக்கலாம், அல்ல இதுக்கண்ட ஒரு போமை தயாரிச்சு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா அதுக்குள்ள தயாரிக்கிற போது பல விஷயத்தை உள்ளடக்கி இருக்க வேணும். கோவையின் இலக்கம் இருக்க வேணும், அந்த கோவை வந்து யாரிடம் இருந்து கிடைத்தது என்ற விவரம் இருக்க வேணும், அல்லது ஆரம்பித்தது யாரென்ற விஷயம் இருக்க வேணும், ஆரம்பித்த தியதி இருக்க வேணும். ஆனா இது பெரும்பாலுமே அரசு அலுவலகங்கள்ல பின்பற்றுவது குறைவாகத்தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் தேவையானது, சரிதானே? இதெல்லாம் தேவையான ஒரு விஷயம். அப்ப எழுதி கொள்ளுங்க. இப்ப 4வது கேள்வி பார்க்கிறோம், எழுதி கொள்ளுங்க. ஒரு அலுவலரிடம் உள்ள சகல கோவைகளையும் பதியும் ஒரு பதிவேடு ஆகும். பதியும் ஒரு பதிவேடு ஆகும். பதியும் ஒரு பதிவேடு ஆகும். இதற்கென சிஆர் புத்தகம், அல்லது படிவங்கள் பயன்படுத்தப்படலாம். இதற்கென சிஆர் புத்தகம் அல்லது படிவங்கள் பயன்படுத்தப்படலாம். இப்பதிவேட்டினை தயாரிக்கிற போது பின்வரும் விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுதல் வேண்டும். ஒன்று போடுங்க, கோவை இலக்கம். இரண்டாவது யாரிடமிருந்து கிடைத்தது, அல்லது ஆரம்பித்தது யார், யாரிடமிருந்து கிடைத்தது ஸ்டாப் போட்டு ஆரம்பித்தது யார் தொடர்பான விவரம், ஆரம்பித்த திகதி, கடமை பட்டியலுக்கு அமைவாக விடயம்
கடமை பட்டியலுக்கு அமைவான விடயம். சரிதானே? சரி, இதெல்லாம் உள்ளடக்கி இருக்க வேண்டிய மற்றது வேறு விடயமா? அடுத்தது வேறு விடயம் என்று கடைசியா போடுங்க. வேறு விடயங்கள். சரிதானே? சரி, அடுத்த கேள்வி. பிளந்த கோப்பிடல் முறையில் கோப்பொன்றில் கடிதங்கள் மற்றும் கடிதம் சம்பந்தமான குறிப்புகளும் எவ்வாறு பேணப்பட வேண்டும் என்பதை விளக்குக. கிட்டத்தட்ட இது பிளந்த கோப்பிடல் முறை என்றா என்னென்று மாறி கேட்கப்பட்டது. சரிதானே? அப்ப பிளந்த கோப்பிடல் முறை தொடர்பாக நீங்கள் கொடுக்க வேண்டும். கோவைப்படுத்தல்ல நான் கேட்கிறேன், நீங்களாம் சொல்ல போறீங்க. கோவைப்படுத்தல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட இரு முறைகளும் அவை. கோவைப்படுத்தலில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இரு முறைகளும் அவை. என்னென்ன? 2 முறை இருக்கு. புத்தக கோவை முறை வேற, பிளந்த கோவை முறை. என்ன பிளந்த கோவை முறை? இதுல கேட்கப்பட்டிருக்கு பாருங்க. பிளந்த கோப்பிடல் முறையின் கோப்பொன்றில் கடிதங்கள் மற்றும் கடிதம் சம்பந்தமான குறிப்புகளும் எவ்வாறு பேணப்பட வேண்டும் என்பதை விளக்குக. சரி, அந்த கோவையில கோவை குறிப்பு எழுதுறதுக்கு எந்த முறையில பேணப்படும்? கோவை குறிப்பு கடிதத்தில குறிப்பு எழுதாமல் அதற்கென்று தனியான தாள்கள் பயன்படுத்தப்படுறது இந்த முறையில, பிளந்த கோப்பிடல் முறையிலையா புத்தக கோப்பிடல் முறையிலையா? பிளந்த கோப்பிடல் முறையில. என்ன பிளந்த கோப்பிடல் முறையில. சரி, எழுதி கொள்ளுங்க விட. கோவையில் கடிதங்கள் வலது பக்கமும், கோவையில் கடிதங்கள் வலது பக்கமும், கோவையில் கடிதங்கள் வலது பக்கமும், குறிப்புகள் எழுதுவதற்கான தாள், குறிப்புகள் எழுதுவதற்கான தாள், குறிப்புகள் எழுதுவதற்கான தாள் கோவையில் கடிதங்கள் வலது பக்கமும், குறிப்புகள் எழுதுவதற்கான தாள் இடது பக்கமும் கோவையிடப்படும். இடது பக்கமும் கோவையிடப்படும். இடது பக்கமும் கோவையிடப்படும். இம்முறையில் கிடைக்கின்ற அனுப்பப்படுகின்ற இம்முறையில் கிடைக்கின்ற அனுப்பப்படுகின்ற இம்முறையில் கிடைக்கின்ற அனுப்பப்படுகின்ற
கடிதங்களில் எவ்விதமான குறிப்புகளும் எழுதப்பட மாட்டார். அனுப்பப்படுகின்ற கடிதங்களில் எவ்விதமான குறிப்புகளும் எழுதப்பட மாட்டார். குறிப்பு தாளிலேயே சகல குறிப்புகளும் எழுதப்படும். குறிப்பு தாளிலேயே சகல குறிப்புகளும் எழுதப்படும். சரிதானே? சரி, இது பிளந்த கூப்பிடல் முறை. அடுத்த கேள்வி, பொருத்தமான அலுவலக முறைமை ஒன்றை பயன்படுத்துவதால் அலுவலகத்துக்கு கிடைக்கும் நன்மை ஒன்றை குறிப்பிடுக. முறைப்படியான அலுவலக முறைமையினை கடைபிடிப்பதனால் அலுவலகம் ஒன்றில் ஏற்படும் நன்மைகள் 5 குறிப்பிடுக. சரிதானே? ஒன்றுதான், கேள்வி ஒன்றுதானா? ஒரே கேள்விதான். அது வெவ்வேறு எக்ஸாம்ல கேட்கப்பட்டதால பெரும்பாலும் இதுல ஒரு கேள்வி 2-3 இடத்தையும் வந்திருக்க கூடும். சரிதானே? சரி, இந்த பேப்பர்ஸ்ல எப்படி கேட்கப்பட்டிருக்கோ அப்படியே கேள்வி மாற்றங்கள் இல்லாம போடப்பட்டிருக்கு. அந்த கேள்வியை விடுவோம். சரிதானே? 6வது கேள்விக்கு நீங்க வேணுமென்றா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது வினாவில் விடை உள்ள என்று போட்டு வைங்க. சரிதானே? சரி, 7வது கேள்வியை பாருங்க. அலுவலகத்தில் பாவனையில் உள்ள சம்பவ கோவை என்பதன் பொருள் யார்? அலுவலகத்தின் பாவனையில் உள்ள சம்பவ கோவை என்பதன் பொருள். சம்பவ கோவை என்றா என்ன? நாங்கள் சில நாட்களுக்கு முன்னர் பார்த்தனாங்க. சம்பவ கோவை என்றா என்ன? சம்பவ கோவைக்கு மறு பெயர்கள் சிலது இருக்கு. யாராவது சொல்லுங்க ஆபம். சம்பவ கோவை புதியாக்கள் நாங்கள் ஒவ்வொரு கேள்வி பார்க்கிற போது அது தொடர்பான முழுமையாக பார்ப்போம். அப்ப நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சம்பவ கோவைக்கு இன்னும் 2 பேர் இருக்கு. ஜஸ்ட் நிமித்த கோவை, நேர்வு கோவை. சரிதானே? நேர்வு கோவை. மற்றது எல்லாரும் கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப நீங்கள் தரம் 3க்குரிய இபி எக்ஸாம் செட் பண்ண போறீங்க. அங்கால நீங்கள் ஓரளவு சர்வீஸ் எடுத்ததன் பின்னர் ஒரு 5 வருடம் கடந்ததன் பின்னர் உங்கள்கிட்ட ஒரு டிகிரி இருந்தா நீங்கள் சூப்ரா எக்ஸாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிதானே? சூப்ரா எக்ஸாம் அதுகளுக்கும் இந்த ஒபி சிஸ்டம் என்பது ஒரு பாடம். சரிதானே? அப்ப நீங்கள் இப்ப படிக்கிற ஒபி சிஸ்டமோ இந்த ஹேண்டவுட்ல இருக்கிறது 90 கேள்வி, ஒரு 30-40 கேள்வி வரும். இப்ப இதுகள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் ஒரு எதிர்காலத்துல உங்களோட இந்த சூப்ரா எக்ஸாமுக்கு எல்லாம் தனி ஒரு பேப்பராக ஒபி சிஸ்டம் தனி ஒரு பேப்பர். ஒபி சிஸ்டம் இருக்கு, ஒபி மேனேஜ்மெண்ட் இருக்கு, சரிதான், எஃப்ஆர் இருக்கு, ஜெனரல் பேப்பர் இருக்கு, மொத்தம் 5 பேப்பர் இருக்கு. அதுல ஒரு பேப்பர் இந்த ஒபி சிஸ்டம். அப்ப படிக்கிற விஷயங்கள் நீங்க தொடர்ச்சியா உங்களை நீங்கள் இச்சைப்படுத்தி கொண்டீங்களாக இருந்தால் உங்களோட ஃபியூச்சர்ல நீங்கள் சூப்பரா எக்ஸாமை இலகுவாக எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இதுல கேட்கப்பட்டிருக்கு அலுவலகத்து பாவையில் உள்ள சம்பவ கோவை என்பதன் பொருள் யாது? போட்டுக்கொள்ளுங்க. சம்பவ கோவை, நிமித்த கோவை, நேர்வு கோவை. நேன்னா இரன்னா பூனா இக்கன்னா நேர்வு கோவை எல்லாம் உண்டுதான். நேர்வு கோவை எல்லாம் ஒன்றுதான். சரிதானே? அப்ப இது நேர்வு கோவைன்னு சொல்றது
ஒரு குறித்த விடயம் தொடர்பாக பேணப்பட்டு அந்த விடயம் முடிவுறுத்தப்பட்டதன் பின்னர் அந்த கோவையுமே முடிவுறுத்தப்படும். சரிதான். ஒரு சம்பவம் ஒன்று தொடர்பாக ஒரு கோவை ஒன்று பேணப்படும், அந்த விடயம் முடிவுறுத்தப்படும். சாரி, அந்த விடயம் முடிவுறுத்தப்படுகின்ற பட்சத்துல கூட அந்த கோவையும் முடிவுறுத்தப்படும். சரிதானே. இப்ப ஏனைய கோவைகளை போல இதனுடைய ஆயுட்காலத்தை நாங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம். ஏன்னா சில நேரங்களில் அந்த விடயம் சீக்கிரம் நிறைவடையலாம், அல்லது அது ஒரு பெரிய காலப்பகுதி எடுக்கலாம். சரிதானே. சரி, எழுதி கொள்ளுங்க. ஒரு குறித்த விடயம் தொடர்பாக பேணப்பட்டு அவ்விடயம் முடிவுற்றதும் முடிவுறுத்தப்படும் கோவையாகும். அவ்விடயம் முடிவுறுத்தப்படும் கோவையாகும். ஏனைய கோவைகளைப் போல இதன் ஆயுட்காலத்தை குறிப்பிட முடியாது. ஏனைய கோவைகளைப் போல இதன் ஆயுட்காலத்தை குறிப்பிட்டு கூற முடியாது. சில நீண்ட காலத்துக்கும் பயன்படுத்த வேண்டி ஏற்படலாம். பயன்படுத்த வேண்டி ஏற்படலாம். சரிதானே. சரி, ஆறாவது சொல்லுங்க. இந்த சம்பவ கோவை இருக்குதானே, இந்த சம்பவ கோவை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப எத்தனையா வகைப்படுத்திக் கொள்ளலாம், அது என்னென்ன? இந்த சம்பவ கோவை அல்லது நேர்வு கோவை அல்லது நிமித்த கோவை, இது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப எத்தனை வகையா வகைப்படுத்தலாம், அவை என்னென்ன? எஸ், 3 வகையா வகைப்படுத்தலாம். சரி, என்னென்ன வகை அது பார்த்திருக்கிறோம். புதிதாக நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த சம்பவ கோவைய 3 வகையா, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப 3 வகையா வகைப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரிதானே. ஒன்று உடனடி சம்பவ கோவை என்று ஒன்று சொல்லப்படும், உடனடி சம்பவ கோவை. இன்னொன்று நடவடிக்கைகளை எதிர்பார்க்கும் சம்பவ கோவை. அதே போல இன்னொன்று நடவடிக்கைகள் முடிவடைந்த சம்பவ கோவை. சரிதானே. 3 வகையா சம்பவ கோவைய சந்தர்ப்பத்தின் அடிப்படையில 3 வகையாக வகைப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒன்று உடனடி சம்பவ கோவை, இன்னொன்று நடவடிக்கைகளை எதிர்பார்க்கும் சம்பவ கோவை, இன்னொன்று நடவடிக்கைகள் முடிவடைந்த சம்பவ கோவை.
சரிதானே? நடவடிக்கை முடிவடைந்த சம்பவ கோவை. சரி, அடுத்த கேள்வி. நினைவூட்டல் தின பதிவேட்டை அலுவலர் ஒருவர் வைத்திருப்பதால் கிடைக்கும் நன்மை ஒன்றை குறிப்பிடுக. நினைவூட்டல் தின பதிவேட்டு வைத்திருக்கிறதால என்னென்ன நன்மை, என்னென்ன நன்மை என்று கேட்கப்பட்டிருக்கு. நினைவூட்டல் பதிவேடு கோலம் டைரி. யாராவது சொல்லுங்க, என்ன நன்மை இருக்க போதும்? இந்த வாதிகள் என்றால் இந்த நினைவூட்டல் பதிவேட்டில் நாங்கள் கடிதம் அனுப்ப போற எந்தெந்த கடிதங்கள் அனுப்ப வேணும், அல்லது எந்தெந்த கடிதங்களுக்கு பதில் பெற வேணும் என்பது தொடர்பாக எல்லாம் பதிவு. சரி, நினைவூட்டல் பதிவேட்டில் பதில எதிர்பார்க்கிற கடிதங்களையோ அல்லது பதில் போட வேண்டிய கடிதங்கள் தொடர்பாக எல்லாம் பதிஞ்சு கொள்வதால இங்க என்ன செய்யப்படும்? வேலை ஒரு கால தாமதம் இல்லாம செய்யக்கூடியதாக இருக்கு. சரிதானே? அதே போல அனுப்ப வேண்டிய கடிதங்கள் தொடர்பாக உரிய காலத்தில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரிதான். இப்ப இதெல்லாம் நீங்க பிராக்டிகலா எழுதலாம். இப்ப எந்தெந்த கடிதங்களுக்கு பதில் அனுப்ப வேண்டி இருக்கு என்ற விஷயங்களை எழுதப்படும். அதே போல எந்தெந்த கடிதங்களுக்கு பதில் வர வேணும் என்றதும் அதுல நோட் பண்ணப்படும். அப்ப ஒன்று நாங்க என்ன செய்யலாம், அதுல எந்தெந்த கடிதங்களுக்கு பதில் அனுப்ப வேணும் என்றதை எழுதுறதால பதில் அனுப்ப வேண்டிய கடிதங்களுக்கு உரிய காலப்பகுதியினுள் பதில் அனுப்பி கொள்ளக்கூடியதாக இருத்தல். பதில் அனுப்ப வேண்டிய கடிதங்களுக்கு பதில் அனுப்ப வேண்டிய கடிதங்களுக்கு உரிய காலத்தில் பதில் அனுப்பி கொள்ளக்கூடியதாக இருத்தல். பதில் அனுப்பி கொள்ளக்கூடியதாக இருத்தல். அதே போல இந்த ஏதாவது பயிற்சிகளுக்கு பங்கு பெற்ற வேண்டி இருந்தாலோ கூட்டங்களுக்கு பங்கு பெற்ற வேண்டி இருந்தாலோ அதுகளும் அதுல நோட் பண்ணப்படும். அதனால அதுகளுக்கு உரிய காலப்பகுதியில என்ன சமூகம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு. சரிதானே? இன்னொன்று போட்டு வையுங்க. கலந்து கொள்ள வேண்டிய பயிற்சி வகுப்புகள் கூட்டங்கள், கலந்து கொள்ள வேண்டிய பயிற்சி வகுப்புகள் கூட்டங்கள் போன்றவற்றை குறைப்பதால் உரிய நேரத்தில் சமூகம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். உரிய நேரத்தில் சமூகம் அளிக்கக்கூடியதாக இருத்தல்.
உரிய நேரத்தில் சமூகம் அளிக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்த கேள்வி, சமூகம் அளிக்க வேண்டிய அல்லது கலந்து கொள்ள வேண்டிய பயிற்சி வகுப்புகள், கலந்து கொள்ள வேண்டிய பயிற்சி வகுப்புகள், கூட்டங்கள் என்பன தொடர்பாக குறிப்பதனால் உரிய காலத்தில் சமூகம் அளிக்கக்கூடியதா இருக்கு. சரிதான். அதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணி வைக்கிறதால நாங்க பார்த்துட்டு என்ன, ஓகே இந்த நாள் இந்த மீட்டிங் இருக்கு, இல்ல இந்த நாள் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு, நாங்க அதுக்கு போகணும் என்ன செய்யலாம், அதுக்கு உரிய நேரத்துல சமூகம் அளிக்கிறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்க போகும். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. சிறந்த அலுவலக முறைமையில் காணப்படும் பொதுவான பண்புகள். இது சுப்ரா எக்ஸாம் ஒவ்வொரு சிஸ்டம் இதுல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி உண்டு. சரிதானே. இதுல அடுத்து வரவுள்ள கொஞ்சம் கேள்விகள் அந்த 2023ஆம் ஆண்டு நடந்த சுப்ரா எக்ஸாமில கேட்கப்பட்ட ஒவ்வொரு சிஸ்டம் பேப்பர்ல கேட்கப்பட்ட கேள்விகள். சரி, சிறந்த அலுவலக முறைமையில் காணப்படுகின்ற பொதுவான பண்புகள் 2 தரச்சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. சரிதானே. சிறந்த அலுவலக முறைமையில பல பண்புகள் இருக்கு. ஒன்று இலகுதன்மை, உண்மைத்தன்மை, நெகிழ்வுத்தன்மை, ஒரு அலுவலக முறைமை ஒரு இலகுவானதா இருக்கவும், கடினமானதா இருந்தா அலுவலகங்கள் பணியாற்றுவது மிகவும் சிரமமா போயிடும். என்ன, அப்ப இலகுத்தன்மையா உடையதா இருக்க வேணும், உண்மைத்தன்மையானதாகவும் இருக்க வேணும், நெகிழ்வுத்தன்மையா சில மாற்றங்களை செய்து கொள்ளலாம். சரி, நெகிழ்வுத்தன்மை. இன்னொன்று போடுங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. வினைத்திறன் கொண்டதாக காணப்படுதல். சரிதான். அப்ப இப்படி ஒரு சிறந்த அலுவலக முறைமை பல பண்புகளை கொண்டதாக காணப்பட போகுது. சரி, அடுத்த கேள்வி 10வது. அலுவலக முறைமை ஒன்றை அமைக்கும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள் 2 தரத்தில் கேட்கப்பட்டது. ஒரு அலுவலக முறைமை ஒன்றை அமைக்கின்ற போது என்னென்ன விடயம் கவனத்துல கொள்ளப்படும். சரிதானே.
இப்ப ஒரு அலுவலகத்தை பொறுத்தவரையில ஒரு அலுவலக முறைமை ஒன்று அமைக்க போயிடும். ஆண்டா அந்த அலுவலக முறைமை அமைக்கிற போது சில விஷயத்த கவனத்தில் எடுக்கும். சரிதானே? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த வகுப்பு தொடர பாத்தீங்கன்னா தியரி பகுதி போச்சு. அதுக்கு பிறகு நாங்க ஒரு பாஸ் பேப்பர் கலெக்ஷனா இப்ப பார்க்க துவங்கிருக்கோம். சரிதானே? இந்த ரீசன் என்ன? இப்ப நாங்கள் தியரி பகுதியை இன்னும் பார்க்கலாம். ஆனா பேப்பர்ஸா பாக்குறதால என்ன ஆகுமெண்டா அதுல சில கேள்விகள் வந்த கேள்வியெல்லாம் சில கேள்விகள் வரக்கூடும். அப்ப அது இன்னும் பிரயோசனமா இருக்கு. நாங்க தியரியை தாண்டி ஒரு பேப்பர் மாடல்லையும் நாங்க கொஸ்டின் கலெக்ஷனை பாக்குறதால என்ன செய்யலாம்? அது ஒரு மீட்டலாகவும் அமையும். சரிதானே? அப்ப அதோட என்ன ஒரு இலக்கு உங்களோட கற்றல் செயற்பாடு அல்லது இறுதியான நாட்களை கொஞ்சம் பிரயோசனப்படுத்துறதுக்கான ஒரு வழியாக இது இருக்கு. அதே போலதான் ஒரு அலுவலகத்துல ஒரு அலுவலக முறைமை ஒன்றை செய்ய போறோம்டா அது என்ன செய்ய வேணும்? சில விஷயம் கவனத்தெடுத்து தான் செய்வோம். அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. என்ன ஒரு நெகட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது, ஒரு தாமதத்தை ஏற்படுத்தக்கூடாது. சரிதானே? ஒரு தாமதங்களை ஏற்படுத்துற அந்த முறை சிஸ்டமேட்டிக் இல்லாமல் இருக்கு. சரிதானே? அப்ப ஒரு அலுவலக முறைமை உண்ட அமைக்க போறோம்டா ஒன்று தாமதங்களோ அல்லது தடைகளோ இல்லாத செயற்பாட்டுக்கு என்ன செய்யணும்? அந்த முறை வழிவகுக்கும். அந்த முறை வழிவகுக்க வேணும். உங்களுக்கு தெரியும், உங்களோட குரூப்பில நான் ஒரு குரூப்பிலையா கிளாஸ்ல தெரியல, இந்த பேப்பர் கிளாஸுக்கு கண்டிப்பா எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஐ திங்க் கிளாஸ்ல நினைக்கிறேன். ரீசன் என்ன தியரி பகுதிகள் படிக்காட்டி கூட ஓகே, பேப்பர் கிளாஸ்ல கொஞ்சம் இருந்தாலாவது கொஞ்சம் படிச்ச விஷயத்த ரிவிஷன் ஆகும் போகும். அதே போல வந்த கொஸ்டினையும் பார்க்கறதாவது எக்ஸாம் கொஞ்சம் பிரியோசனமா இருக்கு. சரிதானே? அப்ப அது என்ன ஒரு ஒரு ஒழுங்குமுறை. அதே மாதிரி தானே என்ன ஒரு தாமதம் இருக்கக்கூடாது, செயற்பாடுல தாமதம் இருக்கக்கூடாது, தடையும் இருக்கக்கூடாது. அந்த அலுவலக முறைமையான அப்படியே தான் இருக்க வேண்டும். அதற்கு அது முக்கியமா கவனம் செலுத்த வேண்டும். அதே போல இந்த தேவையற்ற எழுத்து வேலைகளும் இருக்கக்கூடாது. நிறைய விஷயத்தை எழுதி கொண்டு இருக்கிற அலுவலகத்தில் எழுதி கொண்டிருக்கிற விஷயமாக அந்த முறைமை இருக்கக்கூடாது. அதே போல காகிதாதிகளின் பாவனை என்ன செய்யப்படணும்? குறைக்கப்படணும். வெளியே கொள்ளுங்க. ஒன்று தாமதங்கள் தடைகளற்ற செயற்பாட்டுக்கு வழிவகுக்க வேண்டும். ஒன்று தாமதங்கள் தடைகளற்ற செயற்பாட்டுக்கு வழிவகுக்க வேண்டும். தாமதங்கள் தடைகளற்ற செயற்பாட்டுக்கு வழிவகுக்க வேண்டும். வழிவகுக்க வேண்டும். இரட்டை வேலை தவிர்க்கப்பட வேண்டும். இரட்டை வேலை தவிர்க்கப்பட வேண்டும். அதாவது ஒரு வேலை செய்தா அதே விஷயத்தை திருப்பி ஒருக்கா செய்துதான் அந்த வேலையை நிறைவேற்றப்படணும் என்ற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. ஒரு வேலை செய்து முடிச்சா அது ஓகே, அதோட அது சரி. இரட்டை வேலை தவிர்க்கப்பட வேண்டும். தேவையற்ற எழுத்து வேலைகள் குறைக்கப்பட வேண்டும். தேவையற்ற எழுத்து வேலைகள் குறைக்கப்பட வேண்டும். தேவையற்ற எழுத்து வேலைகள் குறைக்கப்பட வேண்டும். காகிதாதிகளின் பாவனை குறைக்கப்பட வேண்டும். காகிதாதிகளின் பாவனை குறைக்கப்பட வேண்டும். தேவையற்ற எழுத்து வேலை தான் குறைக்கப்படும். தேவையானதுக்கான எழுத்து வேலைகள் தேவைதான். சரிதானே? காகிதாதிகளின் பாவனை குறைக்கப்பட வேண்டும். எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் எளிமையானதாகவும் இருத்தல் வேண்டும். எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும்
எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் எளிமையானதாகவும் இருத்தல் வேண்டும். அடுத்தது, உபகரணங்களது தேவையற்ற பயன்பாடு குறைக்கப்படுவதோடு உச்ச பயன்பாடு பெறப்பட வேண்டும். சரிதானே? சரி, ஓகே. நாங்கள் இன்னைக்கு 9.25 வகுப்புலையும் நாங்கள் ஒபி சிஸ்டத்தை பார்ப்போம். என்ன, இதுல ஒரு 10 கேள்வி தான் முடிஞ்சிருக்கு. நாங்கள் 9.25 வகுப்பிலையும் ஒபி சிஸ்டமே பார்ப்போம். சரி, ஓகே. படிச்சு கொள்ளுங்க. மற்றது சனி ஞாயிறு மறக்க வேண்டாம். சனி ஞாயிறு 2 நாட்களும் இதுல பேலன்ஸ் கொஸ்டின் இருந்தா அதையும், அதே நேரத்துல கடிதம், குறிப்பெழுதுறது, சுற்றறிக்கை எழுதுறது போன்ற விவரங்களும் பார்க்கப்படும். அதே போல படிவங்கள் தொடர்பா பார்க்கும். படிவங்கள் நோட்ஸ் இல்ல, படிவ இலக்கங்கள். சரிதானே? சில இடங்கள்ல 4-5 படிவ இலக்கம் கேட்கப்படக்கூடும். ஆகவே படிவ இலக்கங்களும் பார்ப்போம். சனி ஞாயிறு வகுப்பு ஓவராலா சொல்லணும்னா இந்த இனிமே உங்களோட எக்ஸாம் வரைக்கும் நடக்கிற இந்த வகுப்பையும் தவற விடாம ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு தான் பிரயோசனம். சரிதானே? ஓகே, நாங்கள் 9-15 வகுப்புல சந்திக்கலாம். ரெக்கார்டை நான் முடிஞ்ச அளவு 8 மணிக்கு முதலே போட்டுக்கொள்றேன். சரிதானே? ஓகே, நன்றி.